இது வந்து ஒரு பொழுதுபோக்கு மட்டுமே யார மனதையும் புண்படுத்துறாங்க. இங்க பாருங்க voice பாருங்க. அப்பி திங்கிறான் சின்ன புள்ள. வெக்கம் இல்ல voice, வெக்கமா இல்ல, வெக்கமான எதுவும் இல்ல. சின்ன பையனே அப்பி திங்கிறா. வெக்கமான சூடு சொரணை எதுவும் இல்ல. மாமா அவன்கிட்ட கொடுக்காத, அப்பி தின்றுவான். சின்ன பையனை அப்பி திங்கிறான். எல்லாம் வெக்கமான எதுவுமே இல்லை நினைக்கிறேன். ஹலோ வணக்கம் ராம்நாடு வீஸ் நண்பர்களே. இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, எங்க வந்திருக்கோம் தோட்டத்துக்கு வந்திருக்கோம். தோட்டம் வீக்கெண்டை என்ஜாய் பண்றதுக்கு வந்திருக்கோம். அது யாரெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கோம் சொல்ல முடியாத வார்த்தைகளா இருக்குதா? அது வந்து ராம்நாடு எக்ஸ்ப்ளோர்லாம் வந்திருக்காரு. அவர் எதுக்கு வந்தான்னு எனக்கு சத்தியமா தெரியல. சின்ன புள்ளிட்ட வாங்கி இப்படி தின்னுக்கிட்டு இருக்காரு. பாவம் அந்த பையன் அதோட ஓடியே போயிட்டான். அப்புறம் வந்து இங்க சமையல் நடக்க போகுது. என்னென்ன சமையல்னு சொல்லிருங்க. இன்னைக்கு வந்து பீஃப் வறுவல் இருக்கிற வெங்காயத்தோட போறார். பீஃப் வறுவல், பால் ரசம், சிக்கன் பொரியல், சோறு, தேங்காய் சோறு, தேங்காய் ஒன்லி வெறிஞ்சோறு, ஒயிட் ரைஸ் ஒன்லி. பாருங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம். ஆக்சுவலி இங்க தொட்டி, பெரிய பெரிய தொட்டிலாம் இங்க இருக்குதான். தொட்டியை பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் வந்து இங்க என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை காட்ட போறேன். ஆக்சுவலி இந்த தோட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய கிரவுண்ட் அளவுக்கு பெருசா இருக்கு. பெரிய தோட்டத்துல ஒரு மூலையில சின்ன தொட்டி. ஆனா இங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது நிறைய மரம் இருக்கு. இங்க ஃபேனே தேவையில்லை. ஆக்சுவலி நிறைய மரத்தை அப்ப இருந்து வளர்த்துருப்பான்னு நினைக்கிறேன். ஃபுல்லாமே இந்த வேப்ப மரமா தான் இருக்குது. வேப்ப மரம் பிரியரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இங்க ஒரு ஆலமரம் இருக்கு. அதை நோட் பண்ணல பத்தில யாரு. வாங்க தொட்டியை வைப்போம். சரி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 லென்த், ஒரு 6 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். 6 லென்த் கூட இருக்கு சார். ஹைட் ஒரு 6 அடி இருக்கு நினைக்கிறேன். இருக்கேன் கிறுக்கு ஒரு 4-10 பேரை படுக்க வச்சா அந்த ஹைட்டுக்கு லென்த்துக்கு இருக்குது. எப்படி ஹைட் ஒரு 6 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன பசங்க கொஞ்சம் பார்த்து தான் குளிக்கணும். அதனால தான் இங்கே பாருங்க. மம்மி இங்கே வாவேன். யார் சேஃப்டியாக வந்து லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு வந்துட்டான். மம்மி எங்கே வந்த குளிக்கவா? குளிச்சிட்டியா? ஏன் குளிக்கல? இப்பதான் கொஞ்ச நேரம் குளிச்சிட்டேன். இப்பதான் குளிச்சிருக்கியா? பத்தியா தனியா விட்டு குளிச்சிட்ட பத்தியா? இந்த தொட்டில குளிச்சியா அந்த தொட்டில குளிச்சியா? பெருசுலயா? எப்படி இருந்துச்சு குளிக்க? நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. இப்பதான் ஜில்லுன்னு இருந்துச்சா? பாருங்க ஜில்லுன்னு இருந்துச்சா? டீ-ஷர்ட் தாவேனா டீ-ஷர்ட் ட்ராக்லாம் கொண்டு வரல சரியா? ப்ரோ அவன் சைஸ் என்ன ஓ சைஸ் என்ன ப்ரோ? கிழிஞ்சிரும் ப்ரோ. நாங்கலாம் ஒரு வயசு கிழிஞ்சிரும் ப்ரோ. இப்பலாம் போய் பேசாத ப்ரோ. கிரிஞ்ச் பண்ணாத. ஓகே பூமர் அங்கிள். அப்படியே வாங்க. அடுத்து வந்து சமையல் ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து என்ன கட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அவட்டே கேட்போம். என்ன கட் பண்ணிட்டு இருக்கீங்க? வந்து வெங்காயம், தக்காளி. எதுக்கு கட் பண்றீங்க? எதுக்கு கட்டனா நம்ம வந்து தடபுடலான ஒரு விருந்து செய்ய போறோம். சரியா? எப்படி செய்ய போறீங்க? எப்படி செய்ய போறோம்னா சமையல்ல எங்களை வந்து வெங்காயம் தக்காளி வெட்ட சொன்னாங்க. அது மட்டும் தான் முதல்ல லேஸ் நிக்கிறேன். அதுல வேண்டாம் ஒரு ரத்தப்பள்ளி வந்துச்சு கையில. இது தேவையில்லாத பேச்சு. ஆடியில காத்தடிச்சா ஐப்பசியில் மழை. இது தேவையில்லாத பேச்சு. சொல்லுவோம். இது தேவையில்லாத பேச்சு. அதனால இவரை இக்னோர் பண்ணிடுங்க. எங்களோட சிறப்பை வந்து நாங்க வந்து பண்ணி கொடுக்க போறோம். இங்க வந்து தடபுடலான விருந்துக்கு சிறப்பா நாங்க தக்காளி வெங்காயம் இல்ல கட் பண்றது என்ன சிறப்பா போகுது? எதுக்கு இந்த விருந்தா? குவாக்குவா செரிமனி. யாரு அந்த அப்பா அவரால தான் நாங்க வந்து இந்த வெங்காயம் விட்டுறோம். குட்டி கொடுத்தாதான் அங்கேயே ரெடி ஆகும் சாப்பாடு. முடியுமா? தேவையில்லா போச்சு. அங்கிட்டு போயிடும். வந்து நாவற்பழம் வரவெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இது சென்னை அங்கிட்டலாம் போனால் இம்மிடிக்கானே கொடுத்து 50 ரூபா 100 ரூபான்னு ஏமாத்துறாங்க. ஆனால் நம்ம ஊரில் வந்து ஈஸியாக கிடைக்கிறதுனால ஒரு பையே 10 ரூபா தான். பாருங்க நல்லா பழமா குளன்னு இருக்கு. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளி. என்னன்னு அது? எருமை பாட்டு சாமி. திரும்புற திசையில கிடைக்குது. ஆக்சுவலி கொஞ்சம் சீனி போட நல்லா இருக்கேன். சீனி இருக்கா? லைட்டா உப்பு போட்டு கொஞ்சம் புளிக்குது, துவர்ப்பாவும் இருக்கு. வந்து இருந்தாங்க நாவற்பழம் தின்னுங்க. ஆய் கட்டுங்க. தெம்பா வேலை பார்க்கணும் சரியா? இங்க ஒரு ஆள் பண்டாரின்னு கூட்டு வந்தா அப்படியே குச்சி உடைக்கிறது, தண்ணியில் ஊத்துறது, இந்த வேலையை பார்த்தா கேட்டா பண்டாரிங்கிறது. உங்களை எப்படி நாங்கள் பண்டாரி நம்புறது? ஆய் கட்டுங்க. சாப்பிடுங்க. வேலை பக்கத்துல தின்னுக்கிட்டு இருக்கியா? திமிங்கலம் உள்ள திமிங்கலம் தொட்டுல எனக்கு. இப்ப நான் எது கூட்டு வந்தா மிதந்துட்டு கிடக்குது பாருங்க நாய். ப்ரோ அதெல்லாம் சின்ன பிள்ளைய குளிக்கிற தொட்டி போய் இறங்கி வா ப்ரோ. நீ யாரு நீ கிளாஸ்மேட்டா? கிளாஸ்மேட்னு சொல்ல அப்புறம் வாடா போடான்றவா. வா நல்ல வேலை. நல்லா பிணைஞ்சே கொண்டு வராரு. ஆக்சுவலி நாவற்பழத்தை இப்படிதான் சாப்பிடணும். நல்லா இன்னும் கொஞ்சம் கிரஷ் பண்ணு. கிரஷ்ங்கிற வார்த்தையே பிடிக்காது. ஆக்சுவலி எடுத்துட்டு
டாஸ்க் எத்தனை ஆச்சு வச்சிடறான் டாஸ்க். வெங்காயத்தோல் இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. புளிக்குது, இன்னுமா புளிக்குது, சீனி ஜாஸ்தி. நல்லா இருக்கு, ஆனா சீனி அள்ளி தட்டார நினைக்கிறேன் இருக்க சீனியை ஃபுல்லா. ஏய் இப்படி எல்லாம் பண்ணா இவரா கைய கழுவுனீங்களா? எங்கடா கை வச்சிருக்கீங்க? உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு முன்னால அந்த கையை எங்க வச்சிருந்தா தெரியுமா? தெரியல, வடக்கரை விட மோசம் ஆயிட்டீங்க நினைக்கிறேன். என்ன நடக்குது இங்க? ஏய் நவாப்பழம்ல வைக்கிற மாதிரி கருவேப்பிலையா? புதினா பாரு ப்ரோவா, பச்சை மிளகாய் மிதக்கிற மாதிரி இருக்கு. அது போட்டாச்சுடா ஆல்ரெடி நவாப்பழம்லாம். நீங்க குடிக்க மாட்டீங்க. வடக்கா தக்காளி வடக்கா. அவனுக்கு சொல்ற மாடலத்துல சரியில்லையா? அந்த பாத்ரூம் கதவை திறந்து ப்ரோ ஓடு ப்ரோ. என்ன புதினா அடிக்கிற குப்பலே. ஏன்டா அப்படி பண்ற? சீனி இல்லடா வேற இல்லடா. ஏய் கியோ ராணி கே பைத்தியக்கார. இது இல்ல டேய் தர்பூசணி புள்ள வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அடிபொலியான அண்ணா நீனும் கை வச்சு பணஞ்சு சொல்லி உருட்டாதண்ணா. சும்மா சும்மா குடியா குடிச்சு சொல்லு. டே டே குறாத கை கழுவவே இல்லையே. எவனுமே கழுவ. எவ்வளவு தடவை கை கழுவு தெரியுமா? குடிச்சு எப்படி இருக்கு சொல்லு. சத்தியமா இல்ல. அடிபோலியும் எப்படி இருக்கு உண்மையை சொல்லு. ஒரு பச்சை பூச்சி பச்சை பூசி இதைத்தான் எல்லாரும் டேஸ்ட் கொடுத்துட்டு வரேன். ஆக்சுவலி ஜூஸ் போட்டிருக்காங்க, அது கேவலமா இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்போ இங்கே குடிக்கையில வச்சு அது எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். பயங்கரமான ப்ரிப்பரேஷன் இருக்கு ஜூஸ். ஆளு கொஞ்சம் குடிச்சு ரிவ்யூ சொல்லுங்க. கீழ கொத்தமல்லிலாம் பக்கத்துல வா, உள்ள கொட்டிராத. இங்க வாயா குடிச்சிட்டு சொல்லியா. ஏ தண்ணில கொட்டாத, பக்கத்துல வாயா. எப்படி இருக்கு கொத்தமல்லி ஃப்ளேவர் நல்லா தூக்கலா. குடி குடி லெமன் மிக்ஸ் பண்ணி லெமனே வாங்கல. இதா இருக்கு, நீ குடிச்சு பாரு எல்லாமே இருக்கு. காய்கறி மீதம் உள்ள காய்கறி ஜாமான் ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிச்சாக்கு ஜூஸ் போட்டா என்ன காரணம் எனக்கு தெரியாது. இருக்கிற அந்த ரசத்துக்கு இடிச்சிருப்போம்ல, அந்த இடிச்சதை அள்ளி உள்ள போட்டானுங்கன்னு நினைக்கிறாங்க. ஏன்டா இந்த வேலை பார்த்தாங்க? இருக்கு தர்பூசணி வேஸ்ட் பண்ணி தக்காளி சூப் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி வந்து இப்போ வந்து சாப்பாடு பரபரப்பாக ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம அப்போ இன்ட்ரோ கொடுக்கும்போது சட்டி ரெடி பண்ணிட்டு இருந்தாப்புல இப்போ தாளிக்க ஆரம்பிச்சாப்புல. வாங்க ஆக்சுவலி பாருங்க, பிகாக் தேசிய பறவை. ஆனால் இதை குடிச்சு தண்ணிக்குள்ளே சாவ போறாங்க மட்டும் எனக்கு தெரியுது. பாருங்க நல்லா புதினா போட்டுக்காலும் மீதம் உள்ளதா. இல்ல இல்ல இது என்னமோ தக்காளி தண்ணி மீஞ்சி போன தண்ணி, தக்காளி படுக்க தண்ணி மாதிரி தான் இருக்கு எனக்கு. எல்லாமே மிக்சிங் இருக்கா ப்ரோ? நவாப்பழம் போட்டிருக்காங்க. நவாப்பழம் நவாப்பழமா? நவாப்பழம் தம்பி இப்படி இந்த கையை கழுவவே இல்லை. வடக்கே மாதிரி ப்ரோ இருக்கு. மிளகா ஃப்ளேவர்லாம் லைட்டா வரும். கிடைஞ்சதை பார்க்கலையா சொரிஞ்சு மொஜிட்டோ போட்டிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணினா மொஜிட்டோ ஆயிரும். லைட்டா லெமனை புளிஞ்சு விட்டியனா கரெக்டா பிடிக்கானு மானமானு முடிக்கான்னு கேக்குறாங்க. உண்மையா சொல்லணும் ரிவ்யூ நல்லா இருக்கு. புதினா தான் மயக்க மாதிரி வாயில வருது. அது கொஞ்சமா போறேன்னு எங்க ஆளு அதிகமா போட்டாப்ல. போய் நான் கையை கட்டேன். எப்படின்னா இருக்கு? நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கா? நல்லா இருக்கா? உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கா? உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கா? கிரேவி மாதிரி வந்துருச்சு. கிரேவி மாதிரி வந்துருச்சு. அப்ப வரல, வந்துருச்சுல. அப்படி சொல்லு. இவ்வளவு மறந்து அரைகுறையா போட்டதுக்கு ஓகே இல்ல. இந்த அவசர சமையலுக்கு எல்லாம் வரணும். 10 மணிக்கு வர சொன்னா 12 மணிக்கு வந்தா எல்லாம் இப்படிதான் அவசரம். அதெல்லாம் 12 மணிக்கு ஒரு டீ குடிச்சுட்டு தான் வருவாரு ஆடியோ செஞ்சு. அங்க எல்லாம் வேலை பார்க்க சொன்னா போய் குளிச்சுக்கிட்டு தெரியுறாங்க. இரு அப்படி தள்ளி விட்டு. ஆனா இவன் எதுக்கு விழுந்தான்னு சத்தியமா எனக்கு தெரியல. உழுந்த தெரியல எப்படி இது எனக்கு பயமா. அவன் பக்கத்துல வரும். ஓகே. இப்போ வந்து வேற ட்ரெஸ் வேற எடுத்துட்டு வரலண்டியா? இப்ப நான் இப்படியே தான் கார்ல வர போறேன். கிளம்ப வந்து ஆக்சுவலா தள்ளி விட தான் வந்தேன். பட் அவர் எனக்கு முன்னாடி அவர் குடிச்சிட்டாரு. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. வாங்க போ. இங்க பாருங்க, தேங்காய் பால் புளிய வேட்டி இல்லாம அது கழுவுலியா சார்? சுத்தமான வெட்டிடா. இப்பதானே ஒடுத்திட்டு வந்தேன். இல்ல கடையில எடுத்துட்டு வந்தியாங்க. எங்க இங்க இருந்தா இவங்க இல்ல. புது வெட்டி கலரா இது பெண்ண கலர்ல இருக்கும். கைய ஜூஸ வந்து கையால புளிறாங்க. தேங்காய் பாலுக்கு எவன் ஒருத்தர் வெட்டி எடுத்து புளிறாங்க. பயப்படாதீங்க.
எல்லா ஜிஹெச்ல கடந்தா சரியா வந்து கார் இருக்கு தட்டு பொண்ணு பறந்து போயிடலாம். ஜிஹெச் பக்கத்துல தான் இருக்கு. பால் ரசம் வைப்பது எப்படி கற்றுக்கொள்ளுங்கள் பார்த்து. சரி, ரொம்ப ஃபேமஸான ரசம் எங்க ஊர் சைடு பால் ரசம், சொதி ரசம். பால் ரசம் வைப்பது எப்படி சொல்லுங்க. இந்த வேட்டியில புளிரும். அது எந்த வேட்டியில புளியும்? இது ஊர்த்தன வேட்டியில. வேட்டியில கலர்ல வருதுடா. வேட்டியில பாலே வருதுடா. ஓ நோ. வேட்டி கலர் சேத்து வருது. அடே அதுல இல்லடா, பால் கலர் வருதா புது வேட்டி. அலசிட்டியா நல்லா? டேய் ப்ரௌன் போண்டா. முதல்ல வைடாத. மறையா தண்ணி ஊத்துற நிறைஞ்சு ஓடிரும். சும்மா ரசம். பால் ரசம். பால் ஒரு கிளாஸ். எங்க ஊர்ல சொரி ரசம் சொல்லுவாங்க. பால் நல்லா ஊத்தனே. இந்த சுமாரா தான் இருக்கு. வறுத்து வந்துட்டு இல்ல பாசிகப்பல வறுத்து அல்ல எல்லாம் வறுத்தாச்சு. வறுத்தாச்சா? இந்த அரைச்சிருக்கா? வறுத்து அரைச்சிடும்டாங்க. வீட்லயே எல்லாத்தையும் எடுத்து வா. சாப்பாடு வந்து ஒரு மாதிரியாவே எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு கிரிட்டிக்கலான சாப்பாடு தான் இங்க வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. யாராருக்கு சாப்பிட்டு என்ன நடந்தாலும் நிர்வாகம் பொறுப்பில்லை. எனக்கு என்ன நடந்தாலும் இவர்கள் தான் பொறுப்பு. அது எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட யாருக்கு என்ன ஆகும் தெரியல. இது தெரியாம அங்க பாதி பேர் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. தோட்டத்துல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கூடாரம் கிட்ட இருக்குது. 2 கூடாரம் வந்து ஒன்று தொழுகைக்கு ஒன்று இருக்குது. நம்ம சமைச்சிட்டு அப்படி ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கூடாரத்தை தொழுதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், படுத்துங்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா காத்தோட்டமா அழகா இருக்கு. இதுல முக்கியமான இந்த அம்சமே ஆர்ச்சி மாதிரி இருக்கு. இந்த மரம் தான் ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி கரெக்டா வச்சிருக்காங்க பாருங்க. 2 சைடுமே அங்கிட்ட இங்கிட்ட குறுக்க இருக்க இல்லாம ஒரு பெரிய லெவல்ல அங்க இருந்து பெரிய ஒரு ஆர்ச்சி மாதிரி வச்சிருக்காங்க. எங்க காரை உள்ளது நிக்குது. கடைசியில ஒரு தொட்டி, ஒரு நல்ல பெரிய சைஸ்ல ஒரு தொட்டியுமே இருக்குது. அழகா ஜாலியா குளிக்கலாம். தண்ணியமாக ஃபுல் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி என்ன முன்னாடியே புக் பண்ணேன். இப்ப தோட கிடைக்க ரொம்ப ரேரா இருக்கு. வீக்கெண்ட்ல வந்து ரொம்ப கஷ்டப்படும். எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் தள்ளி போயிருச்சுல. 3 வாரம் தள்ளி போய் தான் எங்களுக்கே கிடைச்சிச்சு. அதோட இந்த வாரம் எப்படியோ அண்ணன்ட்ட அடிச்சு பிடிச்சி பேசி வாங்கியாச்சு. வாங்கி அது ஒரு சொதப்பல். காலையில 7 மணிக்கு எல்லாரும் எழுப்பி வந்தது 12:30. பரபரப்பா சமையல் போயிட்டு இருக்கு. இந்த தோட்டத்துக்கு கிட்டத்தட்ட 2500 சார்ஜ் பண்றாங்க ஒரு நாளைக்கு. இப்போ காலைல ஒரு 6 o'clock வந்தீங்கன்னா ஈவினிங் 6 o'clock வரைக்கும் 6 to 6 நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். சாப்பாடு வேணாலும் அரேஞ்ச் பண்ணி தந்துருவாங்க. அது தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கு. சாப்பாடு வேணும்னா 3 நாளைக்கு முன்னாடியே தோட புக் பண்ணுறீங்கல்ல, அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே சாப்பாடை புக் பண்ணியிருந்தேன். அப்போ தான் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அவங்க ப்ரிப்பரேஷன் பண்ணி அழகாக செஞ்சு தருவாங்க. அவங்க செய்கிற சாப்பாடுமே நல்லா இருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியில் வந்தீங்கன்னா நீங்களே சமைச்சிட்டு வந்தாலும் ஓகே. இங்கே வந்து சமைச்சாலும் சரி, சமைக்கிறதுக்கு அடுப்புலாம் இருக்குது. நாங்கள் எங்களோட தலைவிதி சமைக்கிறோம். இங்கே வந்துட்டோம். எங்களுக்கு வந்து உங்களுக்கு அடுப்பு, கேஸ் எல்லாமே தந்துருவாங்க. கேஸுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அதை மட்டும் நீங்கள் கால் பண்ணும்போது இன்ஃபார்ம் பண்ணி கேட்டுக்கிறேங்க. கான்டாக்ட் நம்பர் கூட நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே தரேன். செக் பண்ணி பாருங்க. லொகேஷன் தரேன். செக் பண்ணி கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க. நல்லா இருக்கு. சின்ன பிள்ளைங்க முக்கியமாக வந்து இந்த சீசரு, சறுக்குப்படி, ஊஞ்சா இதெல்லாம் இருக்கு. ஒரு மொத்தத்தில் சொல்ல போனால் ஒரு வீக்கெண்டை ஒரு நாளைக்கு என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோட. ஆக்சுவலி என்னன்னா இங்கே வந்து முக்கியமானது ஒய்ஃபைலாம் இங்கே இருக்குதுங்க. ஃப்ரீ ஒய்ஃபை இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். பரவாயில்ல. இந்த எந்த தோட்டத்திலுமே இது வரைக்கும் நாங்கள் ஒரு 2-3 தோட்டம் போயிருப்போம். ஒய்ஃபை கேள்விப்பட்டதில்ல, புதுசாக இருக்குது ஒய்ஃபை. ஆஹா, சாப்பாடு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பரபரப்பாக போயிட்டு இருக்கு சமையல். காட்டு பாருங்க. சிக்கன் வந்து பொரிக்கணும், சமைக்கணும் இல்லை, பொரிக்கணும். சரி, நான் அப்புறம் வரேன். சோறு ரெடி ஆயிடுச்சு. ஆஹா, ஆவி பறக்க சோறு. கிரேவி சிக்கன் கிரேவி. ரசமா? கிரேவி இல்லையா, இதான் சொதி ரசம் சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு, சோறு ரெடி ஆயிடுச்சு. இது எங்கள் ஊரில் சொதி ரசம் சொல்லுவோம். தக்காளிலாம் போட்டு எல்லாம் பக்காவாக இருக்கு. உப்பை மட்டும் லைட்டாக கொஞ்சம் தூக்கலாக போட்டோம்னா வேற மாதிரி இருப்பான். கிரேவி ட்ரை பண்ணுவாங்க. பார்க்கறதுக்கே வாய் ஊறுது பாருங்க. ஆஹா, கிரேவினா இதான் கிரேவி. நம்ம ஆக்களை குறைய சொல்லக்கூடாது. நல்லா இருக்கு. நல்லா இல்லைன்ட்டு இல்லை. கொஞ்சத்துக்கு முன்னாடி நல்லா இல்லை, அது இல்லை, நொட்டு லொசுக்குண்டாங்க. ஆனால் திங்கிறத பாருங்க. ஏன்னா அப்பயே குடிச்சிட மாதிரி திண்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஒரு லாகர் ஓப்பி அடிக்கலாம் பார்த்தா நமக்கே வேலை வராங்க. குடத்தை பிடிச்சி தண்ணி எழுட்டுவான்னு. இந்த இடம் முக்காசி விளையாடுறதுக்கு வந்து குழந்தைகளுக்கு தான். அது ஒரு பெரிய குழந்தை ஒன்று கிறுக்குத்தனமான விளையாண்டுக்கிட்டு இருக்கு. சுத்திருச்சு. ரொம்ப கேட்டால் குழந்தைன்னு நினப்பு. அந்த குழந்தைய உங்களை காட்டுறேன். ஐந்திராதிய குழந்தைய பார்த்து சின்ன பைகளை ஏமாற்றி விளையாடுவது எப்படி கற்றுக்கலாம். என்ன பண்றியா? கல்லா தான் குடிச்சு பார்ப்போம். ஆக்சுவலி சாரி, இது வந்து குழந்தை தெரியாம பண்ணிட்டு கொட்டிருச்சு. இப்போ வந்து சிக்கன் 65 என்ன பண்ணு பதுக்கி வச்சிருக்காங்க. யாரும் சொல்லக்கூடாது. பாஞ்சு பேர் நல்லா வெந்துருச்சு. நான் கூட வேலையை முறிவிதற்கு கூட வேலை நினைச்சேன். டேஸ்ட் பார்த்துருவோம். வயசுண்ணா உனக்கு ஒரு ஆள் போதுமாண்ணா? அங்கே வச்சு 3
சாப்பாடு எப்படி இருக்கு? ரிவ்யூ சொல்லுங்க. பீஃப் வந்து ஒன்றும் கொஞ்சம் வேணும், ஹார்டாக இருக்கு. தண்ணி பாட்டில் காணும். சிக்கன் சூப்பர், அல்டிமேட். அவர் கடை போட போடாம், நாங்கள் ரிவ்யூ போடுவோம் வந்து. சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நீங்க சொல்லுங்க. சூப்பரா இருக்கா? அல்டிமேட்டா இருக்கு. சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. பீஃப் மட்டும் தான் கொஞ்சம் இதா இருக்கு, இதெல்லாம் ஓகே. ஓகே, அடிபொலி. எதுக்கு வந்தோம்? நம்ம ஃபேவரட் என்ன இது? போதுமா இது? போதுமா? மயிறு கடிச்சிருக்கு. டேய் நாய, நானும் அப்படி கடிச்சு போடுறேன். நானும் ஒவ்வொரு கறியா எடுத்து பாக்குறேன், கடிச்சு போறேன். கறி வேணும்னா வீட்டுக்கு கொண்டு போய் அவுச்சு கொண்டு வா. அவுச்சு கொண்டு வாடா, இல்லை சுட்டு கொண்டு வா. சுட்டு கொண்டு வா. சாப்பிட வந்தேன், பசிக்கு. அது ரோசை போட்டு போனேன். அது ரோசம் குறைஞ்சிருச்சு, உப்பு இல்லை, உப்பு போட்டு கொண்டு வரேன். வாஷிங் டைமா? நிம்மதியா வாஷ் பண்ண மாட்டேங்கிறாங்களா? வேலையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, வேலை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. சுத்தம் பளபளப்பு தெரியுதா? எண்ணெய் ஊற்றுனா என் கையில ஊற்றி என்ஜாய் பண்ணிட்டு டக்குன்னு முடிஞ்சு போச்சு. நாளைக்கு இப்போ எப்படி சின்ன பிள்ளைலாம் மண்டே ஸ்கூலுக்கு போகணும் கடுப்பாக இருக்குமோ அதே மாதிரி வேலைக்கு போகணும் ரொம்ப கடுப்பாக இருக்குது. அந்த ஒரு நாள் மட்டும் எப்படி ஓடிச்சுன்னு தெரில. காலைல வந்தோம், சமைச்சோம், சாப்பிட்டோம், விளாண்டோம், குளித்தோம், டக்கு டக்கு டக்குன்னு ஓடி வச்சுக்கோங்க. சண்டே எல்லா நாளுமே அப்படி தான் ஓடுது. ஒரு வேளை என்ஜாய்மெண்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகி முடிஞ்சிச்சு. இனி வந்து நெக்ஸ்ட்டு ஒரு பிளானை போட்டு நெக்ஸ்ட்டு வேறு எங்கிட்டாவது போவோம். ஓகே, இதோட லாகை எண்ட் பண்ணுறோம். ஓகே, பாய்.